என்னது அத்தை, என்ன பேர் அத்தை இது? ஏதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? என்ன படிக்க கூட தெரியாதா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கறீங்க, என்ன பேரு? எதுக்கு திட்டுறாங்க? மாப்பிள அத்தை, ஸ்டெயின்லெஸ் லெஸ். இது ஸ்டெயின்லெஸ் லெஸ். என்னோட ப்ரொஃபசர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர். சுத்தமா படிக்கிறதே மறந்துட்டீங்களா? சின்ன வயசுல படிச்சது. ஆமா, ஊர் உலகத்துல இப்படி இல்லாம பேரு. பேசிக் நாலேஜ் கூட வர வர உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இத போய் எப்படி இவ்வளவு தப்பா படிக்க முடியும்? வர வர என் கண்ணு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா படிக்கிறத, மத்தபடி ஏன் தப்பு இல்ல. ஆமா, இவருக்கு பேர் வச்ச புண்ணியவான் யார் அத்தை? இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா இல்ல, தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல எழுதுங்க. எழுதுறத. ஃபாஸ்டா ஒரு இன்விடேஷன் எழுதுறதுக்கு 1 மணி நேரம் எடுத்தா எப்படி? ஃபாஸ்டா முடிங்க. எவ்வளவு இருக்கு? என்ன நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத கூடாதா? பாருங்க, இங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கிறத நமக்கு வசதியா போச்சு. என்ன மாப்பிள, என்ன இது வீட்டு மாப்பிள தெரிச்சு ஓடுறீங்க? உனக்கு மான ரோஷம் எதுவுமே இல்லையா? இதே முகத்தை பார்த்து தானே சொன்ன என் மூஞ்சிலே முடிக்காதன்னு துரத்தி அனுப்புனல்ல. திரும்பவும் முகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிற. ஐயோ ஏண்டி, கொண்டதும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குடி. என்னக்கா செய்யறது? பங்காளியா போயிட்டோம். பகையாளியா இருந்தாலும் பங்காளி கடமைங்கிறத விடாதுல்ல. பெரிய பங்காளி துரத்திக்கிட்டு வந்துகிட்டே தானே இருக்கும். அதான் வந்துட்டேன். வெக்கம் கெட்டவன். தங்கச்சி. அண்ணே, பேச்சு வாக்குல அந்த தங்கச்சி உன்னை நாயின்னு சொல்றாங்க. தங்கச்சி ரொம்ப கோபமா இருக்காங்க போல. நாயி, பேயி, பிசாசு, பூதம்னு என்ன பேர் வச்சு வேணாலும் கூப்பிடட்டும்னு எங்க அக்காக்கு இல்லாத உரிமையான இந்த வசவையெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும்னு நமக்கு கடமை முக்கியம் இல்லையாண்ணே? ஆமா. ஏய் பரமேஸ்வரி, எதுக்கு திரும்ப திரும்ப எங்க முன்னாடி வந்து எங்க உசுரை வாங்கிட்டு இருக்க? மாமா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏய், ஜெயில்ல இருந்து வந்திருக்கீங்க. சம்பிரதாயத்துக்காகவாவது உங்களை வந்து பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்தோம். நீ வந்து பார்க்கலன்னு யார் எழுதா? கூட்டமா? தேவையில்லாம சம்பிரதாயம் அது இதுன்ட்டு பார்க்கவே வெறுப்பா இருக்கு. அக்கா அக்கா, நீ என்ன திட்டினாலும் நான் கவலையே பட மாட்டேன். பொதுவா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா நீ என் அக்காவாச்சே, முன்னாடி நான் வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு எதையுமே பார்க்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்த? எல்லாரும் இங்க நல்ல காரியம் நடக்குதுங்கிற மூட்ல இருந்துட்டு இருக்கோம். அதை கெடுக்கிறதுக்குனே கரெக்டா வந்துருவியா? அண்ணே, என்னண்ணே இது கடுப்பா இருக்குண்ணே. எல்லாரும் எதுக்கு வந்தேன்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே. என் பங்காளி ஜெயில இருந்து வந்திருக்காரு. அதுவும் ஆபரேஷனு அது இதுன்னு கேள்விப்பட்டோம். நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தவர வந்து பார்க்க வேண்டாமா என் குட்டி ராட்சசி? அண்ணே, என்ன இந்த மாலையை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? இந்த மாலையை கொண்டு போய் சட்டை போட்டு மாமாக்கு போடுங்க. நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். பக்கத்துல வந்த ஒரே அற கண்ணம் படுத்துறோம். போடா வெளியே. ஐயோ மாமா, டென்ஷன் ஆக கூடாது. இப்படி எல்லாம் டென்ஷன் ஆனா ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே உடம்பு சரியில்லாம ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு வேற சொல்றாங்க. மாமா, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? மா, என்னம்மா இவ எவ்வளவு பேசினாலும் உதுத்துட்டு வந்து நிக்கிறா? என்ன ஜென்மமோ இதெல்லாம்?